2071 உலகம் எப்படி இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ற ஒரு அருங்காட்சியகம். துபாயில புர்ஜ் கலிஃபாக்கு அடுத்து ஒரு ஐகானிக் டவர் எதுன்னு கேட்டீங்கன்னா அது தற்போது இந்த மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர் தான். இங்க போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ. அன்னைக்கு நம்ம காலை லேட்டா தான் கிளம்பி வெளியே வந்தோம். அரேபிய மந்தி ட்ரை பண்ணணும்னு பார்த்தபோது எங்க ஸ்டேல இருந்து சில கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ரயான் மந்தி ரெஸ்டாரண்ட் தான் நல்ல ரேட்டிங்ல கூகுள்ல காமிச்சது. அல் மன்கூல் ரோட்ல அமைஞ்சிருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் அரேபியரும் மலையாளியும் தான் சேர்ந்து நடத்துறாங்க. இந்த உணவகத்துல உணவை தாண்டி நம்மள கவனிக்கிறதுல ரொம்ப மெனக்கிடுறாங்க. அது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. போர்ஷன் அதிகமா இருக்கும், பார்த்து ஆர்டர் பண்ணுங்கன்னு அங்க இருந்து சேட்ட சொன்னாப்ல. காம்ப்ளிமெண்டரி சூப்போட மட்டன் மந்தி, பீஸை விட இந்த ரைஸ் நிஜமாவே அல்டிமேட். கடைசியா ஹெர்பல் டீயோட இந்த ஸ்வீட் பாலும் காம்ப்ளிமெண்டரியா கொடுப்பாங்க. நான் கூச்சப்படாம 1 மோர்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டேன். கடைசியா பெர்ஃபியூமோட ஒரு டிஷ்யூ கொடுத்தாங்க. நான் காசு கொடுத்து வாங்கின பெர்ஃபியூம் கூட இந்த மனம் இல்ல. அல்மன்குள்ள இருக்கிற ரயான் மந்தி ரெஸ்டாரண்ட் துபாய்க்கு வர்றீங்க, இங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 5 ஸ்டார் ரெக்கமெண்டேஷன். இதை முடிச்சு ஷரஃப் டிஜி எலக்ட்ரானிக்ஸ் பக்கத்துலயே இருந்தது. நம்ம vloggingக்கு தேவையான எல்லா பொருளும் அப்படியே அடுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா நான் சுற்றுலா போயிட்டு வரதான் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். அதனால அது கை கெட்டினது வாய் கெட்டாத கதையா போயிருச்சு. இதுக்கப்புறம் நேரா மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சருக்கு மெட்ரோல போனோம். சங்கர் அவர்களுடைய ரோபோ படம் அருங்காட்சியகம் மாதிரி தான் இந்த ரிசப்ஷன் எல்லாம் இருக்கும். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் துபாய்க்கு வரதுக்கு முன்னாடியே இங்க என்ட்ரி டிக்கெட் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு. பட் இங்க வந்த அப்புறம் போர் பதட்டம்னால நிறைய பேர் கேன்சல் பண்ணனால எங்களுக்கு போக முடிஞ்சது. இதோட நுழைவு கட்டணம் நபருக்கு 5000க்கும் மேல. ஆனா நான் க்ளூக் பாஸ் மூலமா போனனால 3000 சொச்சத்துல முடிஞ்சது. ஸ்டில் காஸ்ட்லி தான். இந்த மாதிரி ஒரு டேக் கொடுப்பாங்க, இதுதான் உங்க நுழைவு அடையாளம். நான் போன நேரம் முக்காவாசி ஐரோப்பியர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. ஆசிய மக்கள் ரொம்ப கம்மி. ஷேக் ஜாயத் ரோட்ல அமைஞ்சிருக்கிற இந்த மியூசியம் ஆஃப் தி ஃபியூச்சர்ல 7 மாடி இருக்கு. இந்த பில்டிங் முட்டையில ஓட்டையை போட்டு சரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். ஆங்கிலத்துல இது ஒரு ஆர்கிடெக்சர் மார்வல்னு சொல்றாங்க. இந்த டவர்ல இருக்கிற அரபு எழுத்துக்கள் துபாய் ஆட்சியர் ஷேக் முகமது எழுதிய கட்டுரை எழுத்துக்கள்னு சொல்றாங்க. பெயருக்கு ஏற்ற ஃபியூச்சர் பற்றிய மியூசியம், அறிவியல், தொழில்நுட்பம், நுண்ணறிவு சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஒர்த்து. குறிப்பா இந்த விஷயங்களை இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாயம் கூட்டி செல்லணும். ஆனா நிறைய முதலீடு பண்ணிருக்காங்க, அந்த தரத்துக்கு தான் பணம் வசூலிக்கிறாங்க. அந்த உள் அருங்காட்சியகத்தை பார்த்து முடிச்சுட்டு இந்த வெளி போர்ஷனுக்கு போய் சுற்றி பார்க்கலாம். இதுக்கு தாண்டா இந்த மியூசியத்துக்கே வந்தேங்கிற மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இங்க சுற்றி பார்த்து படம் பிடித்து மகிழ. சூரியன் மறைய இருந்த அந்த வேளையில அடுத்தது ஒரு எக்ஸைட்டிங்கான இடத்துக்கு போனோம். ஆனா நீங்க அதை அடுத்த வீட்டுல தான் காத்திருந்து பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். But I can change my head color. Do you have a favorite color?